நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் பேசிட்டோங்கிறீங்க. பரிசுத்தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்டால் கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால் மன்னிக்க முடியும், என்னையே மன்னிக்க முடியாதா? என்னையே இது பண்ண முடியாதா? எல்லாத்தையும் மன்னிக்கிற எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க போடுறது. இந்த தெருவில் போகாதடா நீ சாணாப்பைய, இந்த தெருவில் குளிக்காதடா நடக்காதடா நீ பரப்பைய, இந்த இதில் போகாதடா நீ பல்லப்பைய, நீ இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத என்பது. இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னான். அவன் வெள்ளைக்காரன் வந்தான், அவன் சமயம் பிறகு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் வெள்ளையாக இருந்தான், நாங்கள் கருப்பாக இருந்தோம். எங்களை தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டான். ஆண்டவர் கர்த்தருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்ட்டான். இவ்வளோதான் நடந்துருச்சு, இவ்வளோதான் நடந்துருச்சே. இங்கே நின்றுக்கிட்டே இங்கே வாடா பரப்பையில, இங்கே வாடா பல்லப்பையில அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்தான், இஸ்லாத்தை ஏற்றவுடனே வாங்க பாய் அப்படின்னா, பல்லனும் பறையனுமா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலுன்னு போயிட்டான். இவ்வளோதான் பெருமக்களே. இங்கே சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வந்த எதிர் புரட்சியாக இஸ்லாமும் கிறிஸ்தவம் பற்றி பரவிடுச்சு. இங்கே தான் இதில் நடக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, இங்கே போகாத, இங்கே குளிக்காத. இந்த நிலத்தில் இன்றை வரை 21ஆம் நூற்றாண்டில் மானுட சமூகம் வெக்கி தலகுலிய வேண்டியது. இந்த நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குளம், தனித்தனி கிணறு, தனித்தனி சுடுகாடு. நீ செத்த பிறகு கூட ஒரு இடத்துல வச்சு இருக்க முடியாது. அது விஞ்ஞானம், அறிவியல் தான் மாற்றுது. இன்னைக்கு பெசன் நகர் சுடுகாட்டில் சாதி கேட்க மாட்டான், உள்ள தள்ளி விடுவான், எல்லாம் 5 நிமிஷத்தில் சாம்பல். ஆனால் சிற்றூர்களில் இன்னும் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி கிணறு இருக்குது, தனித்தனி இடுகாடு சுடுகாடு இருக்குது. இதை ஒழித்த ஒரு தலைவன் இந்த இனத்தில் பிறந்திருக்காருன்னா அது எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். நீ எவனாவே இரு, இங்கே வரும்போது தமிழனாருன்னு ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறங்க வைத்தவர் அவர் தான். அப்போ அதில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு அறிவியல் ஒன்று தான் இதை ஒழிக்குது. அன்னைக்கு கட்ட வண்டியில் போகும்போது சாதிய ஏற்றத்தாழ்வும் தீண்டாமை இருந்தது, அதே கப்பலில் போகும்போது ஒழிஞ்சிட்டுது. அன்னைக்கு தெருக்கூத்து இருக்கும்போது சாதி இருந்தது, கயிறை கட்டி இந்த தெருவில் இந்த சாதி, இந்த தெருவில் இந்த சாதி இருந்து நாடகத்தை பார்க்கணும், கூத்தை பார்க்கணும், இந்த கயிறுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த கயிறுக்குள்ளே இருக்கணும். அதே நவீன வடிவம் பெற்று அறிவியலின் வளர்ச்சி திரைக்கலையாக சினிமாவாக வரும்போது நான் தாழ்த்தப்பட்டவன் இருந்தாலும் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான். நான் 100 ரூபா அதிகம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ தொடர் வண்டியிலே விண்ணூர்தியிலே போகும்போது உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியும், உங்கள் சாதி என்னன்னு கேட்டால் கதவை திறந்து தள்ளி விட்டுருவான், வடா அயோக்கியப்பயல அப்படின்னு. ஏன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு பரிணாமம் சாதியை ஒழிக்குது. பல்லக்கில் போகும்போது இருந்த சாதி மகிழ் காரை கண்டுபிடிச்சோன்னே செத்து போச்சு. அப்போ பரிணாமம் ஒழிக்குது. அப்போ இங்கே இருக்கிற மதம் சாதி உணர்வை அழிக்க இருக்கிற ஒரே அருமருந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வு, மொழி உணர்வு தான். அதை விட்டு அவர் வழி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இருங்க, அதிலே சொல்லி முடிக்கல. சிறுபான்மை என்பதை நீங்கள் எந்த அளவில் ஏற்கிறீங்க? நாங்கள் கிறிஸ்துவ மிஷினரி வச்சுருக்கோம், அதில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், கல்லூரி வச்சுருக்கோம், இஸ்லாமியர்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், வக்பு வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு இந்த நாட்டில் வேண்டியது உரிமையா சலுகையா? உரிமையை வேணும்னா சலுகைக்கு என்ன? இலவசத்துக்கு கையேந்துவதும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துவது எவ்வளவோ எப்படியோ அப்படிதான் நாங்கள் சிறுபான்மை. உன்னை நீ யார், நீ எப்படி குறிக்கிற? அவன் யார்? உன்னை சிறுபான்மைன்னு சொல்கிறவன் யார்? அதை நீ கேட்கணும்ல. இன்றைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ பெருமக்களே, நீங்கள் தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்காலமாக கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க. பத்திரமா ஓட்டை போட்டு நாட்டை ஆளவும், நம்மளை ஆளவும், அதிகாரத்தை அவங்க வீடு பார்த்து பாதுகாப்பாக வசதியாக வாழவும், நம்மை ஆளவும் அதிகாரத்தை கொடுத்த பெருமக்கள் இந்த பெருமக்கள் தான்.
சிறுபான்மைங்கிற சிந்தனையே இழிவு. அதை தொடை தெரியும். என்னை தாழ்ந்தவன், நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதை நீங்க ஏற்கிறீர்களா? தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான், தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யார் தாழ்த்தியவன் என்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப அந்த 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 இடத்துல கோபம் வரணும். என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரா? நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் நீ என்ன பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? சிறுபான்மை மக்களுக்கு என்ற வரிச்சலுகை உண்டா? 18 விழுக்காடு ஜிஎஸ்டில இஸ்லாம் கிறிஸ்தவருக்கு 10 விழுக்காடு அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கா? என்ன நீ எதுக்கு நீ இந்த சலுகைன்னுட்டு இருக்க? இந்த நாட்டில் அது என் உரிமை. இந்த நாட்டின் குடிமகன், எனக்கான உரிமை. இந்த சலுகைன்னு சொல்லி அது ஒரு குறுகிய வட்டத்துக்கு அடிச்சு அதை அச்சப்படுத்தி சொந்த நாட்டு மக்களையே ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வந்து குடியேறிவது போல தமிழர்கள், பூர்வீக குடி மக்கள், அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இங்கே மதங்களை, மார்க்கங்களை, சமயங்களை தேர்வு செய்து கொண்டார்கள். இது இல்லைன்னா நாளைக்கு அது வேணான்னா மாறிக்கிற போறாங்க, இது இல்லைன்னா இது பண்ணாங்க. ஆனால் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் அவர்கள் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சிறுபான்மை என்ற சொல்வதை நாங்க ஏற்கல. நாங்கள் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள். நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இறைமகன் இயேசு அவர்களை வழிகாட்டியாக ஏற்று, அவரை இறையாக ஏற்று நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதராக ஏற்று நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சிறுபான்மைன்னு சரி, இங்கே சிறுபான்மை, காஷ்மீரில் போய் இஸ்லாமியனை சிறுபான்மைன்னு சொல்லிட்டு வந்துருவியா? எப்படி சொல்லுவ? அது பைத்தியக்காரத்தனை, அதை ஏற்கக்கூடாது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அச்ச உணர்வையும் குற்ற உணர்வையும், நம்ம சிறுபான்மையாம்ல, நம்ம அவங்கெல்லாம் பெரியவர்களாம்ல, அதுக்குள்ளே தான் அந்த சாதிய உணர்வு தான். இவன் பெரிய சாதி, இவன் ஆதிக்க சாதி, அவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும், அவங்களெல்லாம் நம்ம வணங்கணும், இப்படிங்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை ஊண்டி இந்த ஏற்கனவே இந்த இனம் போர்க்குணம் மற்று போயிருக்குது. பயந்துக்கிட்டு இதில் நீங்கள் சிறுபான்மைன்னு என்ன சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை, நீங்களும் சிறுபான்மை. நான் இஸ்லாமுக்கு சிறுபான்மை, நீங்கள் கிறிஸ்தவர் சிறுபான்மை. ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மைன்னா எப்படி பெரும்பான்மை சொல்லு, யாராவது சொல்லு. இப்போ விஜயகாந்த் இவங்கெல்லாம் இந்த ஏவா வேலு இந்த இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, பிச்சாண்டி, இந்த நாட்டில் அவங்கெல்லாம் எதில் வாங்கினாங்க? அவங்களும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தான். அது எப்படி? நாங்கள் மத்திய அரசு உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? மத்திய அரசு இப்போ எல்லா பள்ளிகளும் மத்திய அரசு அனுமதி கொடுத்தானே. இப்போ ஏஜி சண்முகம் தொடங்கினதும், எஸ்ஆர்எம் தொடங்கின பல்கலைக்கழகமும், வேல்ஸ், இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவா வேலு கல்லூரி வச்சுருக்கிறாரா இல்லையா? பிச்சாண்டி வச்சுருக்கிறாரா இல்லையா? இவங்கெல்லாம் என்னதில் வச்சுருக்காங்க? அப்புறம் நீ சிறுபான்மை, இப்போ என்னையும் சிறுபான்மைங்கிற? மத்திய அரசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு இது யார் உங்களுக்கு இந்த திமுக அரசு சொல்லி கொடுத்தது? எது ஒன்றும் மத்திய அரசு செய்யணும். மத்திய அரசுனா அப்போ இதுக்கா நீ மாநில உரிமை பேசுன? மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன? மாநில சுயாட்சி அது எதுக்கு பேசுன? நீ போலீஸ் வச்சுக்கிருவ, நீ உளவுத்துறை வச்சிருப்ப, சிபிஐ விசாரணை. இங்க வாய, உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு ஒரு மாநில அரசு மாநில உரிமையை பேசிக்கொண்டு சிபிஐ விசாரணை எங்க இருக்குது? அப்போ உன் போலீஸ் சரியில்லைன்னு போலீஸை தனக்கு கீழே வச்சிருக்க முதலமைச்சரே சொல்றாப்லையா? என்னது இது? மறுபடியும் மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லாது. நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லாது. திரும்பி அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. அது சொல்லுது அப்படின்னு. மத்திய அரசு தான் சொல்லுது, நீட்டை எழுதுன்னு. ஏன் இப்படி துள்ளுறீங்க? நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு போராடுறீங்க. சரி, அதெல்லாம் சும்மா. சலுகைங்கிறது சும்மா. படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அப்போ நான் விடுதலைக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கல்லூரி தொடங்கினால, மருத்துவக் கல்லூரி வேலூரில் தொடங்கின கல்லூரிலாம் இருக்கு. அது எந்த இதில் வாங்கிட்டு வந்தான்? நான் கேட்கறது பரிசு. அப்புறம் இந்த நாட்டில் அதிகப்படியாக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளை கட்டி
இந்த நாட்டுக்கு மருத்துவ கல்லூரிகளை கட்டி சேவை செஞ்சது யார்? வெள்ளக்கார கிறிஸ்தவர்கள். அவன் எந்த அனுமதியை வாங்கிட்டு வந்து செஞ்சான்? இதையாவது சும்மா இது இந்த திராவிடர்கள் அவுத்து விடுற கதையவே நீங்களும் எனக்கு அவுத்து விடக்கூடாது. புரியுதா? அது ரொம்ப பழைய சோறு, தெளிவுதான். அதுதான் சொல்றேன். அது சும்மா அப்படியே இருந்தாலும் எனக்கு சலுகை வேண்டாம். இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு உரிமை வேண்டும். அதுதானே முக்கியம். அப்புறம் உரிமையை தர மறுக்க நீ யாரு? உரிமையை தர மறுக்கிறவனுக்கு என்னுடைய ஓட்டதுக்கு, என்னுடைய வாக்குதுக்கு, என் வாக்கால உனக்கு வலிமை இதற்கு. அந்த அந்த நிமிர்வு வந்துருச்சுன்னா அவன் ஒன்றும் யார் பெரும்பான்மை யார் சிறுபான்மைன்னு தெரியும். நீங்கள் உங்களுடைய பெரியார் சார்ந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பேசிய விடயங்களை இன்றைக்கு அரசியல் நோக்கத்திற்காக மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் பேசியதும் இந்த நேரத்தில் பேசியதாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுடைய அந்த காலத்தில் நடந்த விடயத்தை இன்றைக்கு எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி முதலில் சிறிது விளக்கம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இளம் வயதிலிருந்து இந்த இறை மறுப்பு சிந்தனையில் வளர்ந்தவன் நான். அப்போ அதற்கு ஏற்ப பெரியாரிய இயக்கம் இருந்தது. அப்போ கடவுள் மறுப்பு, இந்த சாதிய ஒழிப்பு, இதெல்லாம் அவர்கள் கொள்கையாக சொல்லப்பட்டது. அதில் சிறு வயதிலிருந்து இணைந்து மார்க்சிய மேடைகள், அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போகிற இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், இதோடு இணைந்து பயணிச்சிருக்கு. இது குறைஞ்சது ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் நான் எடுத்து வைத்த கிறிஸ்தவ மக்களின் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிற குறிப்பாக இறை மகன் இயேசுவை விமர்சிச்சிட்டார் அப்படி. அது எல்லா சமய இறைகளையும் தான் நான் கேள்விகள் எழுப்பியிருக்கேன். அது நீங்கள் கேட்டால் தெரியும். ஆனால் இதை வெட்டி பரப்பியவர்கள் யார் என்றால், எனக்கு யார் மேடை போட்டு கொடுத்தார்களோ அவர்கள்தான். நான் அதே இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் இதை வெட்டி பரப்ப வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்பதை நீங்கள் கேட்டிருக்கணும். நாங்கள் யார் என்பதை உணரத் தொடங்கினதே மொத்தமாக எங்கள் இனம் செத்த அன்னைக்கு தான். ஓஹோ, நம்ம தமிழர்கள், அப்போ இந்த நிலத்தின் அரசியலும் இங்கே இருக்கிற தலைமைகளும் எங்களுக்கானது அல்ல. இந்த திராவிட பதர்களில் நானும் ஒருவன் தான். ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை, எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த 1 மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் எது எனக்கான அரசியல், எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது, அப்படின்னு நான் வேறு வழி இல்லை, நாங்கள் சாதியும் மதமும் எங்கள் அடையாளம் அல்ல, அதுதான் எங்களை பிளந்து பிரித்து எங்களை பலகீனப்படுத்துகிறது. இதை நான் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் எல்லோரும் அறிவார்கள். அறிந்ததனால்தான் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சி ஆதித்தனார் அவர்கள் தொடங்கினார்கள். எனக்கு முன்னத்தியராக இந்த நிலத்தில் இருந்து இந்த தமிழ் சமூக ஓர்மைக்கும் அதனுடைய மேம்பாட்டுக்கும் அரும்பாடாற்றிய அண்ணன் பழனி பாபா அவர்களே சொல்கிறார், சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனப்படுத்தப்படுவோம், நாம் அச்சுறுத்தப்படுவோம் என்கிறார். மொழி இனமாக இணைந்து நின்றால் நாம் வலிமை பெறுவோம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நான் நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், திராவிடர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், நாடார், கோணார், செட்டியார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர், பறையர், இதெல்லாம் ஒரு குடி அடையாளம், அவ்வளவுதான். இந்த சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது, உங்களுக்கே தெரியும்.
நான் இன்னைக்கு இந்துவாக இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம், நாளைக்கு இன்னைக்கு இந்துவாக இருக்கேன், நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம். இதில் ரெண்டு வேணான்னு வேறு பௌத்தத்தை கூட ஏற்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது. இதில் இருந்து ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் இப்போது நான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில் போய் ஹூவாரியோனா ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. இப்போது நான் இஸ்லாம். நான் அரேபிய நாட்டுக்கு போனால் ஹூவாரியோ என்றால் நீ யார் என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்போது நான் இந்து. நான் பீகாரில் போனால் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்படும். உலகெங்கும் இதுதான் மரபு, இதுதான் வரலாற்று உண்மையும் கூட, நிகழ்வும் கூட. இப்போது கூட நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்றால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். சீனாவுக்கு போனால் ஐ ஆம் சைனீஸ் தான், ஐ ஆம் சீனன் கூட கிடையாது. பிரான்ஸுக்கு போங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அவனுக்கிட்ட போய் நீங்கள் ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்ல, அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஏன்னா நான் அனுபவித்தவன். அதனால் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே சமயம்தான் கிறிஸ்தவ சமயம்தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள் என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் டச்சு, அவன் ஜெர்மன், அவன் ஃப்ரெஞ்சு. அதனால் ஒவ்வொரு மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மதம், சமயம், மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். ஓர் இறை, ஒரே வழி, அது நபிகளின் மொழி. அதை ஏற்று போனார்கள். பிறகு பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது என்று பிறந்தது என்று கேட்டாலே அதுக்கு விடை தெரியும். அங்கே போய் முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற உடனேயே என் தாய்மொழி என்னானது என்ற கேள்வி எழுந்து விட்டது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் போராடத் தொடங்கினார்கள். அப்போ அவன் உருது, இவன் வங்காளி. அங்கே அங்கே மார்க்கம் நிற்கல, மொழி இனம்தான். தனி நாடு, தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று பிரிந்து விட்டான். இந்தியாவை பிரித்தது கூட மதம் வழியே, சாதி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படலை, மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். தெலுங்கர்கள் நிறைந்து வாழ்கிறது ஆந்திரா, மலையாளிகள் நிறைந்து வாழக்கூடிய கேரளா, தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு. அப்படி மொழி வழியே தான் மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்த பிறகு திராவிட அரசியலை பேசிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அச்சம் வர, எல்லா கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினச்சி அந்த காணொலிகளை கிறிஸ்தவரத்தை இயேசு இறைமகன் இயேசுவை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். இந்தா பாருங்கன்னு கிறிஸ்தவருக்கு அனுப்புறது, கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காருன்னு கிறிஸ்தவ இந்துக்களுக்கு அனுப்புறது, ராமரை எப்படி கேள்வி கேட்கிறாரு பாருங்கன்னு அங்கே அனுப்புறது. இந்த வேலையை கேடுகட்ட, கேவலங்கட்ட, கொள்கை செத்து போன திராவிடர்கள் தான் செய்வாங்களே ஒழிய, நான் எடுத்து வச்ச கருத்தோடு கருத்து மோதணும். நாம் தமிழர் என்ற கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பேசணும். பூச்சிக்கும் வண்டுக்கும் ஈக்கும் எறும்புக்கும் நாய்க்கும் நரிக்கும் அரசியல் பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டில் வணங்குகிறதுக்கு கோடி சாமி இருக்குது இந்த உலகத்தில், ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது. இந்த சாமியிலன்னா இன்னொரு சாமியை கும்பிடலாம், ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது. அந்த பூமியை காப்பாற்ற வாருங்கள்னு சொல்கிற ஒரு இயக்கம் நாம் தமிழர் இயக்கமாக தான் இருக்குது. நாங்கள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து வைக்கிறோம், உயிர்மை அரசியலை எடுத்து வைக்கிறோம். மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்க, அவர்கள் நலம் காக்க அவ்வளோ அரசியல் எடுத்து வைக்கிறோம். அதை பற்றி பேசாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதையே இப்போ பேசிட்டு இருக்கிறது அது ஆக்கப்பூர்வமானது அல்ல. அன்றைக்கே நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சொந்த பெரியார் 1000 பெரியார் இருக்கார்.
எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கருத்து. அதில் அதுக்கு திரும்ப திரும்ப விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்கள் மகன் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அன்போடு இந்த மண்ணை மக்களும் நேசித்து எடுத்து வைக்கிறேங்கிற நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிறோங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும். கடந்த காலத்தையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்போது உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் பேசிட்டோங்கிறீங்க. பரிசுத்தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்டால் கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால் மன்னிக்க முடியும், என்னையே மன்னிக்க முடியாதா? என்னையே இது பண்ண முடியாதா? எல்லாத்தையும் மன்னிக்கிற எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க போல் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய இது. அதை விடுங்க. இப்போ என்ன அரசியல்? இன்னைக்கு சீமான் பேசுகிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கைகள், அவன் உடன் பயணிக்கிற உறவுகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்ன? அது இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை, நிராகரியுங்கள். தேவை, ஆதரியுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அடுத்து, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துகின்ற சிறுபான்மை சலுகையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபைக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற பயம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதை கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முன்ன பதிவு செய்த பதிலேயே உங்களுக்கு இருக்குது, அதுக்கான விடை இருக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் எனது அன்பு உறவுகளுக்கு இந்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்களே அருள் தந்தை மைப்பா அவர்கள் பதிவு, நான் பலமுறை விளக்கம் சொல்லிட்டேன். ஏன்னா 2000 ஆண்டுகளாக பைபிளை திரும்ப திரும்ப படித்துக்கிட்டு இருந்தும் நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இன்னொரு தடவை நான் விளக்கிறேன். அதாவது, உலகில் மானுடனை கணக்கிடும்போது மதங்களை வச்சு கணக்கிடுவது இல்லை. மதத்தின் அடிப்படையில் மானுடன் அவனுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவது இல்லை. அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். மொழி இன அடிப்படையில் தான் அவர்களை கணக்கிடுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது உலகம் முழுமைக்கும், நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் அதுதான். இங்கே வரலாறு முழுக்குமே அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நிலப்பரப்பில் மட்டும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்வது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நான் பிறப்பால் ஒரு தமிழன், மொழிவழி தேசியனம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர், கன்னடர், மலையாளி. இவர்தான் உண்மையிலே சிறுபான்மை. இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை. எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் எங்களை சிறுபான்மைங்கிறார், ஜெயலலிதா அம்மையார் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார், கருணாநிதி ஐயா அவர் மகன் வந்தாலும் சிறுபான்மை. ஹூவாரியும் நீ முதல்ல யாரு? நீ பெரும்பான்மை. எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? நீ சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா? அப்ப சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணம் கொண்ட நீ மதவாதத்திற்கு, மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அது எப்படி? நீ எப்படி பெரும்பான்மையான? இந்த நிலம் தமிழர் நிலம், இந்த இனம் இந்த நிலம் தமிழ் என்ற பேரினம் நிறைந்து வாழக்கூடிய நிலம். இந்த நிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள். மதத்தை வைத்து எந்த மானுடனையும் உலக அளவில் கணக்கிட்டது கிடையாது. அது இந்த நிலப்பரப்பில் மட்டும் நீங்க பேசிக்க வேண்டியது இல்லை. நீங்க எங்க வேணாலும் பயணம் பண்ணிப்பார். அப்படி இருக்கும்போது இவன் நேத்து, நான் பலமுறை கேள்வி கேட்டேன், பலமுறை. நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து, அவர் சான்றிதழ்ல நீங்க வச்சிருக்கிறது இந்து. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சரி, அருமை சகோதரர் AR ரஹ்மான் யார்? இஸ்லாமியர். இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார்? நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாறியிருக்கார். அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து. அப்ப தாய் மாமன் இஸ்லாம், மருமகன் இந்து. அப்ப மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா?
இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு பாரு. டேய், என்னை பெத்தவன் பெரும்பான்மை, நான் அவனுக்கு மகனா பிறந்தவன். வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன். அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம். எனக்கு நீ இந்த பிரியாணி தான் இருக்கு சாப்பிட்டா அது சொல்லாத. பட்டினி கிடந்து செத்தாலும் சாவன். எனக்கு பிடிக்காத உணவு வேணான்னா வேணாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு ஏற்கிறேன். அப்படிதான் நீ பார்க்கணும். ஏன் உலகத்துல எந்த இங்க 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 இருக்கிற இப்ப நீங்க தமிழருடைய சமயம் எது? சைவம், சிவசமயம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சொத்து பத்திரத்துல, எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவ கோத்திரம் தான் இருக்கு. கோயிலுக்கு நானும் என் மகனும் போனா என்ன கோத்திரம்னு கேட்குறாரு. நாங்கள் சிவ கோத்திரம்னு தான் சொல்றோம், சைவ கோத்திரம்னு தான் சொல்றோம். சைவம் சிவனை வழிபடுகிற சிவசமயம், திருமாலை வழிபடுகிற மாலியம். பிறகு இவர்கள் வந்த பிறகு அந்த வைணவம்ங்கிற சமஸ்கிருத பேர் வந்துட்டு, மாலை வழிபடுகிற வைணவம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, திருமால் என்கிற சொல்லே தமிழ். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டேய், இந்த நாட்டில் இருக்க எல்லா பேருக்கும் கடவுளை கடன் கொடுத்தவங்க நாங்க. நீங்க சிவன், முருகன், திருமால் எல்லாம் தமிழன் இறை. மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதை அணைக்கணும்னு திருமால், பெருமாள் என்று அழைத்தவன் தமிழன். இப்போ இந்த இதுல இந்த சமயங்களை இருக்கும்போது ஏற்றதாழ்வு இல்லை. சைவமே, தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று. தமிழே சமயம்தான். எந்த சைவ மடத்துக்கு போனாலும் வாசல்ல எழுதியிருக்கும் தமிழும் சைவமும் தலைத்து ஓங்குக என்று இருக்கும். நீங்க போய் பண்ண பார்க்கலாம், சைவ மடங்களை போய் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இங்க இந்து என்கிற சமயம் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும் வரலாற்று பூர்வமா. சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தானுடைய இவர் ஆளுநராக இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க போய் திருப்பி 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 எங்களை இந்துக்கள் சொல்லுங்க இந்துக்கள்னா, அவங்கெல்லாம் வெள்ளை நிறத்தில் இருந்த பிராமணர்கள், இந்த ஆரியர்கள் நம்மவர்னு நினச்சிட்டு அவங்களுடைய மொழி, அவங்களுடைய இலக்கியம் தான் உயர்ந்ததுன்னு எழுதிக்கிட்டே இருந்தான். உலக நாடு புறா மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லிஸ் வந்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருக்குடாங்க, ஆகச்சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி இருக்குடான்னு வந்து எல்லிஸ் தான் அதை எடுத்து கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் எல்லிஸ் இந்த எந்த இடத்துல போச்சுக்காருன்னு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கான் திராவிட. அவன் வந்து என்ன கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை ஒழிச்சிருப்பான். கால்டு வெள்ள திராவிடம்னு சொல்லிட்டார்ல, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுனால கால்டு வெள்ள வச்சிருப்பான், எல்லிஸை கொண்டாட மாட்டான். அப்ப அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்ட கையெழுத்துல நீங்களும் இந்து நானும் இந்து. ஆனால் நான் சைவன், நீங்கள் இவர் சொல்ற மாதிரி வைணவன், நீங்க பௌத்தன், அவன் சீக்கியன், அவன் சமணன், அவன் இப்படிதான் இருக்குது. ஆனால் புத்த மதம் அது தனி, புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தம் தனி. இந்த சட்டம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல அதுவும் இந்துக்குள்ள வந்து. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த மத கோட்பாட்டுக்குள்ள இருந்து இந்த சாதிய இழிவு தீண்டாமையிலிருந்து விடுபடுவதற்கு பௌத்தத்தை தழுவியதும் பயனற்று போனது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் நாம வந்து இங்க உலகம் முழுமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த இந்துங்கிற இந்த கோட்பாடு, இந்த சமய கோட்பாடு ஏன் மற்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவ இஸ்லாமியர் போல பரவல? ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கிறிஸ்தவம் உலகம் பூரா இருக்குது, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. இந்த சமயம் ஏன் போலாம்? இந்த மதத்தில் இந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற ஏற்றதாழ்வும் சாதிய இழிவும் தீண்டாமையும் இந்த ரெண்டு சமயத்தின் இல்லாதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் தீ மாதிரி பரவிட்டது. அதை தான் அண்ணன் பழனிபாபாவுடைய இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொன்னது காரணம்.